அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் ஜனவரி மாதத்தில் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதியில் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமாக பலம் பெறுவது அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் சூரியன். ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் வக்ரத்தில் இருக்கிறார். தைரியஸ்தானம் ஆகிய 3இல் ஆட்சி பலம் பெற்று சனி திகழ்கிறார். அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தை அபரிவிதமானதாக மாற்றி கொடுக்கிறாருங்க மிக வலுவாக சுக்கிரன். எனவே மிக அற்புதமான நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். ஏனென்றால் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் அவரும் விலகுகிறார். அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அவரும் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலிலும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் தான் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும். அந்த அதிசயம் நன்மை நிறைந்தவையாக அமையும். அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியான புதிய சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் மற்றும் வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பங்கள், கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள் என எந்த துறை சார்ந்த உங்களது விருப்பமும் நிறைவேறுவதற்கான யோகமாகவும் இருக்கலாம் என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உறுதியாக இந்த தருணத்தில் பல நன்மையை நிறைவாக பெற முடியும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதில் அமைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு இந்த தருணத்தில் இருந்து மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 8 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வலுவாக பதிகிறதுங்க. குடும்பஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உப விரயங்களாக மாறுவதற்கான நிறைவான யோகம் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான வருமான உயர்வுக்கான பல வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். ஏனென்றால் சனியும் 3இல் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க. சனி முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான பொன்னான வாய்ப்புகளும் இனிமையான
சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் புதிய வாய்ப்புகளையும் வருமான உயர்வுக்கான சிறப்பான சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராகு சுகஸ்தானமாகிய 4 வீற்றிருக்கிறாருங்க. ராகு 4 இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அவர் மிக வலுவாக தைரியஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே ராகுவால் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது அங்கு நிலை கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் அமைவதற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் எளிதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் வந்து சேரும். சந்திரனும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே காரிய தடைகள் முற்றிலுமாக தவிடுபடியாக்கப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட செவ்வாய் அங்கு வகரம் பெற்றிருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி தடை இல்லாமல் வெற்றி வாய்ப்புகளை எளிதில் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட வருமான உயர்வையும் நல்ல புதிய இனிமையான சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதை மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியன் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஜென்மராசியை விட்டு விலகுவதன் காரணமாக பல்வேறு வகையான அலைச்சல்கள், உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கூடவே சேர்த்து உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் வலம் வருவது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார். குறிப்பாக சனி வலுவாக தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய அளவில் வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த இரு துறைகளிலுமே பெயர் புகழ அதிகம் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் மிக விரைவில் அவர் உச்சமும் பெறப்போகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க. சுபத்துப பாதையில் வித்யாகாரகரான புதன் பலம் பெறுகிறார். ராசிக்கு சற்று சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார். எனவே உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து முடிவெடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட எளிதில் தீர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த வேலையை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வேலையாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில், குறிப்பாக இந்த வாரத்தில் பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் அதீதமான அதிர்ஷ்டமும் நன்மையும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய தடை தாமதங்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு நன்மையும்
மழையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.